குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரே ஆப்டிக்ஸ் டைட்டில் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம ரே ஆப்டிக்ஸ்ல பிரிசம் படிக்க போறோம்ப்பா. பிரிசமும் ஒரு வகையில ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் எனக்கு பிரிசம் கமர்ஷியலா பயங்கரமா யூஸ் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. நம்மளுக்கு மிரர் டே டு டே லைஃப்ல யூஸ் ஆகுது. ஆல்சோ லென்ஸும் ஏதோ ஒரு வகையில நம்ம யூஸ் பண்றோம். சில பேர் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றோம். அதனால லென்ஸ் நம்மளுக்கு லைஃப்ல பிளே பண்ணுது. அதே மாதிரி ஆப்டிக்ஸ்ல அடுத்து மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் படிப்போம். அதுவும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரிசர்ச்ல யூஸ் ஆகுது. அந்த மாதிரி பிரிசம் எங்கேயாவது ரொம்ப டெப்தா டெக்னிக்கலா யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லப்பா. லேப்ல சில எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு பிரிசம் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு லைட்டோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிசம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஆனா லைட்டோட வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிசம் தான் யூஸ் பண்ணணும் ஒண்ணு கட்டாயமும் கிடையாது. அதனால பிரிசம் சிலபஸ் படி ஒரு முக்கியமான டைட்டில். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளதான் வருது. ஈஸியான டைட்டில், ஒரே கிளாஸ்ல வித் ப்ராப்ளத்தோட முடிச்சிடலாம். ரொம்ப லென்த்தி கிடையாது. பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பிரிசம் பேஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்துலயும் பிரிசம்ங்கிற வேர்ட் வந்தே தீரும். பிரிசம் பேஸ்ட் ப்ராப்ளம் லிங்க் ஆக போறதும் கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ். பட் கமர்ஷியலா பிரிசம் ஒரு சக்சஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்டா எனக்கு தோணல. ஆல்சோ பிரிசம்ல ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் லைட்டோட அந்த ப்ராப்பர்ட்டி, லைட்டோட ரே ப்ராப்பர்ட்டி ரிஃப்ராக்ஷன் தான் பிளே பண்ணுது. அதனால நான் ரிஃப்ராக்ஷனுக்குள்ள போயிட்டு, போன கிளாஸ்ல படிச்ச ரிஃப்ராக்ஷனுக்குள்ள போயிட்டு சில கீ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பிரிசம் டீச் பண்றேன். அப்ப ரிஃப்ராக்ஷன் ஆக்சுவலா லைட் ஒரு மீடியம்ல டிராவல் பண்றப்ப சின்ஸ் அதே மீடியம்ல இருக்கிற வரையும் அதே ட்ராக்லயே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஆனா மீடியம் சேஞ்ச் ஆகுறப்ப ட்ராக் மாறும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியத்துக்கு போற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். இது ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி. இது இன்சிடென்ட் ரே. இந்த பவுண்டரிக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போடணும், அது நார்மல். இந்த இன்சிடென்ட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. இப்ப இந்த மீடியம் டென்சர் இன்ட்ரோ ஆகலைன்னா லைட் இப்படியே நேரா தான் போயிருக்கும். வேற மீடியம் வந்துட்டதுனால லைட்டோட ட்ராக் மாறும். இதான் ரிஃப்ராக்ஷன். ஏன் லைட்டோட ட்ராக் மாறுதுன்னா சிம்பிள். சம் அதர் மீடியம்ல லைட் ஸ்பீட் மாறும். ஸ்பீட் மாறுறப்ப ட்ராக் மாறுது. இந்த ரிஃப்ராக்டட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். ஆக்சுவலா இந்த டென்சர் மீடியம் இல்லைன்னா நம்மளுக்கு லைட் இப்படி ஸ்ட்ரைட்டா தானே போயிருக்கும். நான் அதை சும்மா டாட் லைனா போடுறேன். மேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆங்கிள் ஐனா இந்த ஆங்கிளும் ஐன்னு தான் சொல்லுது. அதை நான் அடுத்து மார்க் பண்றேன். இப்ப என்னோட பிளான் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது. டீவியேஷன்னா ஒரிஜினல் ட்ராக்குக்கும் பிரசன்ட் ட்ராக்குக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். ஒரிஜினலா லைட் இப்படிதான் போயிருக்கணும். ஆனா அட் பிரசன்ட் லைட் இப்படி போயிட்டு இருக்கு ரிஃப்ராக்டடா. அப்ப நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் டீவியேஷன். அப்ப டீவியேஷன் டி எனக்கு என்ன வருதுன்னா ஐ மைனஸ் ஆர்னு வருது. அப்போ மைண்ட்ல ஏத்திக்கங்க. ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இன் ரிஃப்ராக்ஷன் ஃபார் ரேரர் டு டென்சர் டிராவல் என்னன்னா ஐ மைனஸ் ஆர் வச்சுக்கோங்க. ஏன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரிசம் படிக்கிறப்ப இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து செகண்ட் கேஸ் போறேன். இதுல டென்சர் மீடியத்துல இருந்து லைட் ரேரர் மீடியம் டிராவல் ஆகுது. ஆல்வேஸ் இது ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி. நார்மலும் போட்ட இன்சிடென்ட் ரே மார்க் பண்ணிட்டேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் மார்க் பண்ணிட்டேன். இப்ப இந்த மீடியம் இல்லைன்னா, புது மீடியம் வரலைன்னா லைட் அதே ட்ராக்ல தான் போயிருக்கும். புது மீடியம் வர்றதுனால அந்த மீடியம்குள்ள லைட்டோட ஸ்பீட் வேரி ஆகும். லைட் ட்ராக்கை மாத்திட்டு இப்படி டிராவல் ஆகும். அதான் ரிஃப்ராக்டட் ரே. அது நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர்.
இப்ப ஆக்சுவலா இந்த மீடியம் இல்லைன்னா லைட் இப்படி நேரா தானே போயிருக்கும். அதான் ஒரிஜினல் ட்ராக். இந்த ஒரிஜினல் ட்ராக்குக்கும் பிரசன்ட் ட்ராக்குக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் என்னது? டிவியேஷன் டி. மேக்ஸ் படி இந்த ஆங்கிள் ஐனா இதுவும் ஐ தான். அப்ப ஆர்ல இருந்து ஐய மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு டிவியேஷன் கிடைச்சிடும். அப்ப டிவியேஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஐ. அப்ப ரேரர் டு டென்சர்னா டிவியேஷன் வந்து ஐ மைனஸ் ஆர். டென்சர் டு ரேரர் மீடியம்னா டிவியேஷன் வந்து ஆர் மைனஸ் ஐயா இருக்கும். இந்த ரெண்டு டேட்டா, ரெண்டு ஃபார்முலா, இது ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் பிரிசம்குள்ள போறேன். ட்ரையாங்குலர் பிரிசம் தான் நம்மளுக்கு சிலபஸ்ல உண்டு. 3D வியூல 3 ஃபேஸ் இருக்கும். மோஸ்ட்லி கிளாஸ்ல தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும், சாலிடா இருக்கும். இதுல இந்த 2 ஃபேஸ் ஏபியும் ஏசியும் ஸ்மூத் ஃபேஸ், வலுவலுன்னு இருக்கும். பிசி வந்து ரஃப்பா இருக்கும். எது ரஃப்பா இருக்கோ அதான் பாட்டம் ஆஃப் பிரிசம்னு சொல்லுவோம். இந்த 2 ஸ்மூத் ஃபேஸுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் வந்து பிரிசம் ஆங்கிள் ஏ. நான் இந்த பாயிண்டையும் ஏன்னு தான் எழுதியிருக்கேன். பிரிசம் ஆங்கிளையும் ஏன்னு தான் டினோட் பண்றேன். இப்ப அடுத்து என்ன? சோ ஒரு ரே ஃப்ரம் ரேரர் மீடியம் மோஸ்ட்லி ஏர் தான்ப்பா. பிரிசமோட இந்த 2 சைட்லயும் ஏர் தான் இருக்கும். பிரிசம் கிளாஸ்ல ரொம்ப ரேரா தான் வேற ஏதாவது ஒரு மீடியம் இங்க வரலாம், ஆர் இங்க வரலாம். அதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அது மாதிரி கொஸ்டின் இதுவரை ஜேஇ லெவல்லையும் பெருசா நான் வந்து பார்த்தது இல்ல. அதனால 2 பக்கம் ஏர் தான். சோ இனிஷியலா ஒரு லைட் என்ன ஆகுது அப்படின்னா, ஏருங்கிற ரேரர் மீடியத்துல இருந்து பிரிசம்ங்கிற டென்சர் மீடியம்குள்ள டிராவல் ஆக போகுது. சோ அதை நான் மார்க் பண்றேன். அந்த லைட்டை மார்க் பண்றேன். இது இன்சிடென்ட் லைட். நீங்க டயக்ராம் நல்லா கிளியரா வரைஞ்சிட்டீங்கன்னா பிரிசம் ரொம்ப ஈஸி. அதனால கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த இன்சிடென்ட் ரேவை நான் பிக்யூன்னு டினோட் பண்ணிருக்கேன். நீங்க அடுத்து நார்மல் போடணும். நார்மலுங்கிறது அந்த 2 மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரிக்கு பர்பண்டிகுலரா போடணும். 2 மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி வந்து இந்த ஏபிங்கிற இந்த லைன் தான். அப்ப ஏபி லைனுக்கு பர்பண்டிகுலரா போடணும். பாருங்க இந்த இடத்துல 90 டிகிரி மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரி போடணும். சும்மா ஏனோ தானு ஒரு கோடு போடக்கூடாது. அதான் நான் சொன்னேன்ல, டயக்ராம் நீ கிளியரா வரைஞ்சிட்டேன்னா உனக்கு இதுல நல்ல சக்சஸ் கிடைச்சிடும். இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல். அக்ராஸா உள்ள ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐன்னு மார்க் பண்ணிருக்கேன். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போகுது. அப்ப லைட் ரேயோட ட்ராக் மாறிடும். அதான் ரிஃப்ராக்டட் ரே. ரிஃப்ராக்டட் ரே எனக்கு கியூஆர்னு இப்படி டிராவல் ஆகுற மாதிரி போட்டிருக்கேன். என்னோட டிராயிங் நான் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கேன்னா, பிரிசமோட பேஸ் இருக்குல்ல, அதுக்கு பேரலா போட்டிருக்கேன். இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் வளைச்சு கூட போடலாம், இல்ல இன்னும் வளைச்சு கூட போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். சோ நான் இப்படி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா சில ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்ப இது ரிஃப்ராக்டட் ரே. நார்மலுக்கும் ரிஃப்ராக்டட் ரேவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். இதை நான் R1 மாத்திக்குவேன். லேட்டரா R1 மாத்திக்குவேன். இந்த இடத்துல டிஸ்பிளேல ஆர்னு தெரியும். அடுத்ததுல உங்களுக்கு R1 மாத்திருப்பேன். இப்ப பிரிசம்குள்ள டிராவல் ஆகுற லைட் அகைன் இந்த ஃபேஸை தாண்டி வரப்ப ரிஃப்ராக்ட் ஆகும். ஏன்னா பிரிசம் கிளாஸ் திருப்பி ஏர் வருது. அப்ப திருப்பி மீடியம் சேஞ்ச் ஆகுறதுனால ரெண்டாவது டைமும் ரிஃப்ராக்ட் ஆகும். அப்ப செகண்ட் ஃபேஸுக்கு, ஏசிங்கிற ஃபேஸுக்கு இது இன்சிடென்ட் ரே. ரிஃப்ராக்ஷன் வருதுனாவே நீங்க நார்மல் போட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் மார்க் பண்ணணும். சோ அப்ப இது இன்சிடென்ட் ரே. நார்மல் வழக்கம் போல அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வரையணும். 2 மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரிக்கு பெர்பெண்டிகுலரா வரையணும். வரைஞ்சிட்டா நீங்க இந்த இடத்துல பார்த்தா 90 டிகிரி உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் 90 வரணும். முடிஞ்ச வரை இந்த 2 நார்மலும் மீட் ஆகுற மாதிரி பண்ணி விட்டுற. அந்த பாயிண்டை என்னன்னு மார்க் பண்ணிக்கோ. இப்ப இந்த செகண்ட் ஃபேஸ் ஏசியை பொறுத்தவரையும் இதுதான் இன்சிடென்ட் ரே.
இன்சிடென்ட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அதுக்கு நான் R2ன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்புறம் இது ரிஃப்ராக்டட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதை நான் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ PQ, QR, RS. ஃபர்ஸ்ட் ஃபேஸை பொறுத்தவரை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R1. செகண்ட் ஃபேஸை பொறுத்தவரை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் R2, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து E, அது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து சைட்ல எழுதிக்கிறணும். நானும் நோட்ஸ்ல எழுதியிருப்பேன். இப்போ பிரிசம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைட் அப்படியே நேரா போயிருக்கும். இந்த PQங்கிற ட்ராக் அப்படியே போயிருக்கும். பிரிசம் இருக்கிறதுனால உள்ள போய் வளைஞ்சு நெளிஞ்சு லைட் இப்படி டிராவல் ஆகுது. அப்போ ஒரிஜினலா லைட் டிராவல் பண்ண வேண்டிய ரூட்டுக்கும் அட் பிரசன்ட் லைட் டிராவல் ஆயிருக்கிற ரூட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் டிவியேஷன் டி. இது ஒரிஜினல் ரூட்டுப்பா, இப்படிதான் போயிருந்திருக்கணும். ஆனா பிரிசம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லைட் இப்படி போகுது. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு கேப் தெரியுதுல, இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுதுல, இந்த கேப் தான் என்ன அப்படின்னா டிவியேஷன் டி. இந்த பாயிண்ட நான் எம்னு போட்டுக்கிறேன். இந்த டிவியேஷன் டி நான் மார்க் பண்ணிட்டேன். சில புக்ல டீன்னு போட்டிருப்பாங்க, நான் டெல்லுங்கிற சிம்பிள் எடுத்திருக்கேன். நீங்க எந்த சிம்பிள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R1 நோட்ஸ்ல மாத்திக்கங்க. செகண்ட் ஃபேஸ்க்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் R2, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி வந்து E. இந்த டயக்ராம் கரெக்டா வரைஞ்சிட்டா போதும்பா. இதுக்கு அடுத்து உனக்கு என்ன மறந்து போச்சுனாலும் நீ டெரைவ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உனக்கு மறந்துருச்சு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த டயக்ராம்ல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் தான் மேண்டேட். அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, நான் இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை பண்றேன். AQR. இந்த ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை பண்றேன். ஒரு ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180ன்னு வரும். அப்ப நான் ஐடென்டிஃபை பண்ண ட்ரையாங்கிள்ல, நான் இப்ப கர்சர் காமிச்சிட்டு இருக்கேன்ல அந்த ட்ரையாங்கிள், நான் ஐடென்டிஃபை பண்ண ட்ரையாங்கிள்ல இருக்கிற 3 ஆங்கிள் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். இந்த டயக்ராம்ல நிறைய லைன்ஸ் இருக்கு, அதனால இந்த டயக்ராம்ல பார்த்தா கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி இருக்கிற டயக்ராம் போயிட்டாங்க, இப்போ உனக்கு கிளியரா தெரியும். AQR இந்த ட்ரையாங்கிள், இதுல AQR ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் வந்து பிரிசம் ஆங்கிள் A, இன்னொரு ஆங்கிள் இங்க இருக்கு. கர்சரை நல்லா பாத்துக்கங்க. இது 90 டிகிரி நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் நார்மல்னா 4 பக்கமும் அந்த 90 டிகிரி தான் வரும். அந்த 90ல இருந்து R1 மைனஸ் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். அப்ப 90 மைனஸ் R1. அதே மாதிரி இது 90, அந்த 90ல இருந்து R2 மைனஸ் பண்ணிட்டா இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். அப்ப 90 மைனஸ் R2. அப்போ ஒரு ஆங்கிள் A, இன்னொரு ஆங்கிள் வந்து 90 மைனஸ் R1, மூணாவது ஆங்கிளும் 90 மைனஸ் R2. இத மூணையும் ஆட் பண்றேன். ஸோ ட்ரையாங்கிள் AQRல 3 ஆங்கிள், ஒரு ஆங்கிள் A, இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் R1, மூணாவது ஆங்கிள் 90 மைனஸ் R2. ஒரு ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். அதனால இஸ் ஈக்குவல் டு 180ன்னு போட்டிருக்கேன். 90 பிளஸ் 90 180ன்னு உங்களுக்கு இந்த 180யோட கேன்சல் ஆகி A இஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2ன்னு வரும். இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை உருவாக்குறதுக்கு எல்லா புக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, AQNR அப்படின்னு குவாட்ரேட்டரல் அப்படின்னு ஒன்னு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. 4 பாயிண்ட் எடுப்பாங்க. AQNR, அப்புறம் QNR, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவாங்க. AQNR வச்சு ஒரு ஈக்குவேஷன், QNR வச்சு ஒரு ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷனை உருவாக்கி 2ஐயும் கம்பேர் பண்ணி இந்த ரிசல்ட் எடுப்பாங்க. இப்படிதான் எல்லா புக்லயும் இருக்கும். பட் எனக்கு வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணல. நானும் புக் படி தான் ஆரம்பிச்சிருப்பேன்.
அப்புறம் அந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல ஏக்யூ என்ஆர், அதை பத்தி நான் பேசணும் குவாட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பேசணும். அப்ப அதுக்கான மேக்ஸ்குள்ள போகணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்ப வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு செக் பண்றப்ப எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏக்யூஆர்ல எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குது. அதனால ஈக்குவேஷன் 1 நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாம நான் சொன்னது டயக்ராம் ஸ்பாட்ல நான் வரைஞ்சிட்டேன்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுபடி போறதுதான் நல்லது. ஸோ ஒரு ஸ்டெப் ஓவர். ரெண்டாவது ஸ்டெப் என்ன, நம்ம டீவியேஷன் டெல் கண்டுபிடிக்கணும். பிரிசம்ல லைட் 2 தடவை டீவியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஒரு தடவை ஆகுது, செகண்ட் ஃபேஸ்ல ஒரு தடவை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸை பொறுத்தவரை லைட் வந்து ரேரர்ல இருந்து டென்சர் போகுது. செகண்ட் ஃபேஸை பொறுத்தவரை டென்சர்ல இருந்து ரேரர் வருது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம படிச்சோம், ரேரர் டு டென்சர் அப்படின்னா I மைனஸ் ஆர், இதான் டீவியேஷன் ஃபார்முலா. டென்சர் டு ரேரர் அப்படின்னா R மைனஸ் I, இதான் டீவியேஷன் ஃபார்முலா. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் டோட்டல் டீவியேஷன் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு ரேரர் டு டென்சர், அப்ப I மைனஸ் ஆர்னு வரும். ஐக்கு பதில் I தான் இருக்கு, ஆருக்கு பதில் ஆர் எழுதிட்டேன் பாருங்க. I மைனஸ் ஆர் பிளஸ் ரெண்டாவது ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டென்சர் டு ரேரர், அப்ப R மைனஸ் I, ஆருக்கு பதில் E இருக்கு, ஐக்கு பதில் R2 இருக்கு, அப்ப E மைனஸ் R2 வரும். அப்ப நம்ம ஏற்கனவே டீவியேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் ரிஃப்ராக்ஷன்ல படிச்சிருக்கோம். அதை நான் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல தேவைப்படுதுங்கிறதுனால ரீவைண்ட் பண்ணிருக்கேன். அதை வச்சு இதை எழுதிட்டான். நீங்க இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எழுதுற மாதிரி எழுதலாம், தனித்தனியா எழுதிட்டு கூட சேர்க்கலாம். பட் இதான் அல்டிமேட். இதுல இங்கேயும் மைனஸ் காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டா R1 பிளஸ் R2 வரும். I பிளஸ் ஏ என்ன பண்ணிட்டேன்னா பக்கத்துல எழுதியிருக்கேன். இந்த R1 பிளஸ் R2க்கு பதில் ஈக்குவேஷன் 2ல இருந்து ஏ ஃபில் பண்ணிருக்கேன். இதான்ப்பா டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்ப பிரிசமோட டோட்டல் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், பிரிசம் ஆங்கிள். இத மூணையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்ல தோணும். தப்பு, அப்படி சொல்ல முடியாது. டெஃபினட்டா பிரிசம் ஆங்கிள் டிபெண்ட் பண்ணிருக்கு, அதுல எந்த டவுட் இல்ல. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, அதுலயும் எந்த டவுட் இல்ல. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நம்ம கையில இருக்கிற ஆங்கிள், அதை மாத்தலாம். 10 டிகிரில அனுப்பலாம், 20ல அனுப்பலாம், 30ல அனுப்பலாம், அது நம்ம சாய்ஸ். அது மாற மாற டீவியேஷன் மாறும். ஆனா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் கிடையாது. நீ இந்த ஐய தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அனுப்புற லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீ என்ன ஆங்கிள் அனுப்புறியோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிசம்குள்ள போய் வளைஞ்சு நெளிஞ்சு வெளியே வரும். இதை நீ அட்ஜஸ்டே பண்ண முடியாது. இது நம்ம எப்படி மேனுவலா அட்ஜஸ்ட் பண்றது? இன்சிடென்ட் லைட்டோட வர ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எமர்ஜிங் லைட்டோட ஆங்கிள் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீ யூஸ் பண்ற பிரிசம் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது ஒரு லைட் எவ்வளவு ரிஃப்ராக்ட் ஆகுங்கிறத நம்பரா சொல்லுது. அது யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த மெட்டீரியல் எதுல எந்த மாதிரியான மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல்ல லைட் எவ்வளவு ரிஃப்ராக்ட் ஆகும்னு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லும். அப்ப எவ்வளவு ரிஃப்ராக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எமர்ஜிங் ஆங்கிள் மாறும். அதனால இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா மாறலாம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வில் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்கலாம். நீ இந்த ஃபார்முலாவை பார்த்து ஐஇஏ டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி ஐஏ டிபெண்ட் பண்ணிருக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டிபெண்ட் பண்ணிருக்கு, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியாது. மெட்டீரியல் ஆஃப் பிரிசம் அதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். லைட்டோட வேவ் லென்த்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. இது எப்படி? இந்த ஷோல வேவ் லென்த்தே இல்லையே, அப்புறம் எப்படி வேவ் லென்த் உள்ள வந்துச்சு அப்படிங்கிற டவுட் வரும். டிஸ்பர்சன் ஆஃப் பிரிசம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டில் வரப்ப இந்த 4th பாயிண்ட்டுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நிறைய புக்ல இந்த 4th பாயிண்டே இருக்காது, ஏன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல, அதுக்கு அந்த டைட்டிலே உள்ள எடுத்துட்டு வரணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை பத்தி பேசவே மாட்டாங்க, இது 3 தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரிஜினலா இந்த 4 பாயிண்டையும் டிபெண்ட் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னா பிரிசமோட டீவியேஷன் ஆங்கிள் இருக்கு. ஸோ ஏறக்குறைய ஒரு ஸ்டேஜ் முடிச்சாச்சு. என்ன ஸ்டேஜ்?
நீங்க டயக்ராம கிளியரா வரைஞ்சிட்டா போதும். ஏக்யூஆர் ட்ரையாங்கிள் இருந்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துடலாம். டீவியேஷன் ஆஃப் பிரிசம் வேணும், டீவியேஷன் ஆஃப் லைட் இன் பிரிசம் வேணும். நம்ம ரெண்டு தடவை டிவியேட் ஆகுது. ரேரர் டு டென்சர் ஒரு தடவை, டென்சர் டு ரேரர்னு ஒரு தடவை, 2 தடவை டிவியேட் ஆகுது. ரேரர் டு டென்சர்னா I மைனஸ் R1, டென்சர் டு ரேரர்னா E மைனஸ் R2. அந்த லாஜிக் நம்ம எடுத்தோம்ல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல, அதை அப்படியே பயன்படுத்தி இருக்கேன். சிம்பிளிஃபை பண்றேன். ஈக்குவேஷனா இல்லாம இந்த ஈக்குவேஷன் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு, டீவியேஷன் ஆஃப் லைட் ஆஃப் பிரிசம் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுக்கமா அனலைஸ் பண்ணி எழுதணும். எமர்ஜிங் ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஏன்னா எமர்ஜிங் ஆங்கிள் நம்ம கையில கிடையாது. எமர்ஜிங் ஆங்கிள்ங்கிறது மெட்டீரியல் மாற மாற மாறும். அதனால அதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நாம எழுதணும். அது இல்லாம நான் வேவ் லென்த்னு ஒரு பாயிண்டே எழுதியிருக்கேன். இதை பத்தி லேட்டரா சொல்றேன். இப்ப அடுத்து என்ன? இப்ப நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலா இந்த டெல்டா மெஷர் பண்ண போறேன். நான் ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 1 டிகிரி அப்படின்னு அந்த அமௌண்ட் ஆஃப் டிகிரில லைட்டை பாஸ் பண்ணி அப்ப எவ்வளவு டீவியேஷன் வருதுன்னு மெஷர் பண்ணி பார்க்கறேன். லேப்ல ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ப்ரிசம் வச்சு என்ன பண்ணலாம்னா டீவியேஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஐக்கு பதில் 2 டிகிரி, ஐக்கு பதில் 3 டிகிரி, ஐக்கு பதில் 4 டிகிரி அப்படின்ட்டு டிஃபரெண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ல டீவியேஷன் எவ்வளவு வருது, எமர்ஜிங் ஆங்கிள் எவ்வளவு வருது அப்படின்னு ரெண்டையுமே நான் என்ன பண்றேன்னா கண்டுபிடிச்சு டேபிள் பண்ணிட்டே வரேன். டெஃபினட்டா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டீவியேஷன் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்கும். எப்ப டீவியேஷன் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா இருக்கோ அதை மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் சொல்லுங்க. நீங்க இப்ப I30 டிகிரி கொடுக்குறப்ப டீவியேஷன் ஒரு நம்பர் வரும், I31 கொடுக்குறப்ப டீவியேஷன் ஒரு நம்பர் வரும், I32 கொடுக்குறப்ப டீவியேஷன் நம்பர் வரும். ஐய நீங்க வந்து 0ல இருந்து 90 வரை கொடுக்கலாம். 0ல இருந்து 90 வரை. ஏன்னா இப்ப நீங்க வந்து நார்மல்லே பாஸ் பண்ணீங்கன்னா I0, இந்த பவுண்டரியில பாஸ் பண்ணீங்கன்னா I90. ஸோ I0 to 90 போடுறப்ப எமர்ஜிங் ஆங்கிள் எவ்வளவு இருக்கு, டீவியேஷன் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணிட்டே வரணும். ஒரு பர்டிகுலர் டீவியேஷன் அப்படியே கிராஃபா டேட்டாவா கலெக்ட் பண்ணிட்டு கிராஃப் வரையணும். டெஃபினட்டா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டீவியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். பாருங்களேன், நான் வந்து கிராஃப் வரைகிறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐக்கும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கும் கிராஃப் வரைகிறேன். ஸோ ஐ அதிகமாக அதிகமாக டீவியேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஐ அதிகமாக அதிகமாக டீவியேஷன் அதிகமாகும். ஒரு பர்டிகுலர் ஐல உங்களுக்கு டீவியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் மினிமம் டீவியேஷன் கண்டிஷன். மினிமம் டீவியேஷனை நான் கேபிட்டல் டின்னு எழுதுறேன். இந்த மினிமம் டீவியேஷன் கண்டிஷன்ல பியூட்டி என்னன்னா ஐயும் ஈயும் ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸும் ஒரே ஆங்கிளா இருக்கும். அது மாறாது. இது சமக்குழு. இன் ஃபியூச்சர் நாம லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப உட்கார்ந்து மினிமம் டீவியேஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம என்ன பண்ணோம்னா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜிங் எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணா போதும். எப்ப இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் இங்க வந்துருச்சுன்னா அப்ப இந்த டீவியேஷன் என்னவா இருக்கும், மினிமமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஐயும் யூ ஈக்குவலா இருக்கிறப்ப டீவியேஷன் மினிமமா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல R1ம் R2ம் ஈக்குவலா இருக்கும். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட். அப்ப மினிமம் டீவியேஷன் கண்டிஷன், மினிமம் டீவியேஷன்ங்கிறது கேபிட்டல் டிங்கிற சிம்பிள்ல டினோட் பண்ணிருக்கேன். சில புக்ல டி மினிமம் அப்படின்னே கூட போட்டிருப்பாங்க. சிம்பிள் நம்மளோட சாய்ஸ். மினிமம் டீவியேஷன் கண்டிஷன்ஸ்ல எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டும் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி ஈக்குவலா இருக்கும், R1ம் R2ம் ஈக்குவலா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எது இன்சிடென்ட் ரே எது ரிஃப்ராக்டட் ரேனே தெரியாது, எது எமர்ஜிங் ரேனே தெரியாது. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரே PQவும் இந்த ரே RSம் ஐடென்டிக்கலா இருக்கும். லைட் இப்படி போயிட்டு உள்ள போயிட்டு இப்படி வருதா, இல்ல இப்படி போயிட்டு வெளியே வருதா அப்படின்னு என்ன ஆகாதுன்னா பார்த்தா தெரியாது. எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறவனுக்கு தான் எது இன்சிடென்ட் லைட்டு எது எமர்ஜிங் லைட்டுங்கிறதுலாம் தெரியும். சும்மா வேடிக்கை பாக்குறப்ப எங்க இருந்தா வருது எங்கிட்டு போகுது அப்படின்னு குழப்பமா இருக்கும். ஏன்னா ரெண்டு ஐடென்டிக்கலா இருக்கும். ஆல்சோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பிரிசம்குள்ள டிராவல் ஆகிற இந்த லைட்டு பேஸ் ஆஃப் பிரிசமுக்கு ஈக்குவலா இருக்கும், பேரலா இருக்கும். ஈக்குவல் கிடையாது, பேரலல். இதெல்லாம் மேஜர் பாயிண்ட்ஸ் பாருங்க. என்னென்ன பாயிண்ட் இருக்கு, ஐயும் ஈயும் ஈக்குவலு, அதுக்கப்புறம் R1ம் R2ம் ஈக்குவலு, அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ராக்டட் ரே ஆர் எமர்ஜிங் ரே சிமெட்ரிக்கலா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எது வந்து இன்சிடென்ட் எது ரிஃப்ராக்டட்னு தெரியாது. ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் பிரிசம் எப்படி இருக்குன்னா parallel to its base of prism.
இதெல்லாம் மினிமம் டிவியேஷன்ல கிடைக்கிற கீ பாயிண்ட். இதெல்லாம் கூட கொஸ்டின்ல சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்துட்டாங்கன்னா ஓகே மினிமம் டிவியேஷன் நாம என்ன பண்ணிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம். முடிச்சாச்சு. இப்ப இந்த கண்டிஷனை நாம ஏற்கனவே சில ஈக்குவேஷன் அப்டைன் பண்ணோம்ல, அந்த ஈக்குவேஷன்ல ஃபில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதாவது இந்த ஈக்குவேஷன்லயும் இந்த ஈக்குவேஷன்லயும் ஃபில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஏன்னா நாம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா பிரிசம்ல ரிஃப்ராக்ஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸிபிட் ஆகுது. ரிஃப்ராக்ஷன்னாவே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துடும். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கண்டுபிடிக்கணும். மியூவோட ஃபார்முலா sin i by sin r. நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல லைட் ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து கிளாஸ்ங்கிற ரெண்டாவது மீடியத்துக்கு போகுது. இஸ் ஈக்குவல் டு sin i by sin r. ரைட் சைட்ல இருக்கிற sin i by sin r அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்டேட் பண்ணா μ2 by μ1 வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு பாருங்களேன், நான் டயக்ராம் திருப்பி போறேன். டயக்ராம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஏர் இருக்கும், இந்த பக்கம் கிளாஸ் இருக்கும். ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை மியூனே எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு sin i by sin r அப்டேட் ஆயிடும். ஒரிஜினலா ஃபார்முலா எழுதி நாம எந்த ஃபேஸுக்கு அந்த ஃபார்முலாவை அப்டேட் பண்ணுமோ அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை போட்டு நீ இன்னும் ஃபர்தர் அப்டேட் பண்ணிக்கலாம். நீ இந்த இடத்துல மியூன்னு எழுதுனா டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆகுதுன்னா மியூ ஜீனு கூட எழுதிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா மினிமம் டிவியேஷனோட கண்டிஷன்ஸை நம்ம ஈக்குவேஷன்ல ஃபில் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது? i பிளஸ் இ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டான்னு இருந்தது. ஐயும் இயும் ஈக்குவல்ட்டாங்க. அதனால இக்கு பதில் 2iன்னு போட்டேன். மைனஸ் ஏ ரீடைன் பண்றேன். டெல்டா டிவியேஷன் மினிமம் டிவியேஷனுக்கு நான் கேபிட்டல் டின்னு சிம்பிள் மாத்திட்டேன். இந்த ஏவை அங்கிட்டு கொண்டு போயிட்டா 2i இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டின்னு வந்துடும். இதுல இருந்து ஐ கண்டுபிடிச்சா ஏ பிளஸ் டி பை 2ன்னு வந்துடும். அதே மாதிரி R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு. இதுல R1 R2 மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல ஈக்குவல். அதை நான் ஆர்னு மாத்திக்கிறேன். அப்ப R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 2Rன்னு வந்துடும். இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சா ஏ பை 2ன்னு வந்துடும். ஸோ அப்ப மினிமம் டிவியேஷன்ல எனக்கு வந்து டெல் வந்து டியா மாறுது. ஐயும் இயும் ஈக்குவல். R1 R2 இஸ் ஈக்குவல் டு ஆர். இது எல்லாத்தையும் நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த மியூ ஃபார்முலால ஃபில் பண்றேன். எந்த மியூ? இந்த மியூ ஃபார்முலால ஃபில் பண்றேன். மியூ இஸ் ஈக்குவல் டு sin i by sin r. sin iக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏ பிளஸ் டி பை 2 எழுதிட்டேன். sin r-க்கு பதில் என்ன பண்ணிட்டேன்னா ஏ பை 2ன்னு எழுதிட்டேன். எப்ப மினிமம் டிவியேஷன் சொல்றாங்களோ அப்ப இது எல்லாத்தையும் நம்ம நியூமரிக்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி ஓகே எது தேவையோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மினிமம் டிவியேஷன் கிவன்ல கொடுத்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பிரிசம் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் கொஞ்சமா பிரிசம்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் படிச்சுக்கிட்டு வரோம். இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, டிஸ்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒயிட் லைட்டை நீங்க பிரிசம்ல அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஒயிட் லைட் என்ன ஆகும்னா பிரிசம்குள்ள போய் ஸ்பிளிட் ஆகி 7 கலரா வெளியே வரும். அதை ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பிரிசம்னு கூட சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், நான் ஒரு பிரிசம் எடுத்திருக்கேன், ஒயிட் லைட் அனுப்புறேன். அப்ப இதுக்கு முன்னாடி நாம படிக்கிறப்ப என்ன லைட் அனுப்பிச்சோம்னா மோனோக்ரோமோட்டிக் லைட் அனுப்பிச்சோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம தியரி டெவலப் பண்ணோம்ல, அது எல்லாத்துலயும் நாம மோனோக்ரோமோட்டிக் லைட் அனுப்பிச்சிருக்கோம். மோனோக்ரோமோட்டிக் லைட்னா சிங்கிள் கலர். ஒயிட் லைட்னா அதுல 7 கலர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். பியூட்டி என்னன்னா நல்லா கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. பியூட்டி என்னன்னா ஏர்ல இப்ப இந்த ஒயிட் லைட் டிராவல் ஆகுது. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா சி பை லாம்டா. இதுல இருந்து சி கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்டூ லாம்டான்னு வரும். ஃப்ரீக்வன்சி எப்பயுமே கான்ஸ்டன்ட். எந்த மீடியம்ல போனாலும் ஃப்ரீக்வன்சி வந்து மாறாது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா நான் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும், அது தனியா பார்த்துக்கலாம். அதனால ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். அப்ப சியும் வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ நியூ. சிங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டியும் வேவ் லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை மைண்ட்ல ஏத்திக்க. ஏர் ஆர் வேக்கம்ல லைட்டோட ஸ்பீட் வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஆக்சுவலா ஒயிட் லைட்னா 7 கலர் இருக்கும். 7 கலர்னா வெப்ஜிஆருங்கிற 7 கலரு. 7 கலருக்கும் வேவ் லென்த் மாறும்பா. எனக்கு தெரிஞ்சு ரெட் லைட்டுக்கு வந்து வேவ் லென்த் வந்து கம்மி. உங்களுக்கு வயலட் லைட்டுக்கு வந்து வேவ் லென்த் வந்து ஜாஸ்தி. ரெட் லைட்டுக்கு வந்து 400 ஆம்ஸ்ட்ராங் வரும், அந்த ரேஞ்சில் வரும். வயலட் லைட்டுக்கு வந்து
700 ஆம்ஸ்ட்ராங் அந்த ரேஞ்சில வரும். அப்ப எனக்கு அந்த அந்த நம்பர் கரெக்ட்டா தெரியல. இது அதுக்கா, அது இதுக்கான்னு தெரியல. ஆனா வேவ் லென்த்தும், லைட் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப 7 லைட்டுக்கும் வேவ் லென்த் மாறும். அப்ப 7 லைட்டுக்கும் ஸ்பீடு மாறணும். என்ன பியூட்டினா, ஏர்ல 7 லைட்டுக்கு வேவ் லென்த் மாறினாலும் ஸ்பீடு மாற மாட்டேங்குது. அப்ப ஏர்ல மட்டும் வேவ் லென்த்துக்கும், லைட் ஸ்பீடுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால 7 லைட்டோட ஸ்பீடு மாறாததுனால 7 லைட்டும் சேர்ந்து டிராவல் ஆகுது. அதனால தான் ஏர்ல நம்மளுக்கு ஒயிட் லைட்டா தெரியுது. இப்ப உங்க ரூம்லயே ஒரு ஒயிட் லைட் இருக்கு, ஒரு டியூப் லைட் இருக்குன்னா, அதுல ஒயிட் கலர் லைட் தானே வருது. நியாயமா 7 கலர் வெளிய வருது. 7ம் சேர்ந்துருச்சுன்னா நம்ம கண்ணுக்கு ஒயிட்டா தெரியும். இந்த 7ம் தனித்தனியா வரணும். ஸ்பீடு மாறாததுனால எல்லாரும் சேர்ந்து ஒரே லைட்டா வராங்க. சேர்ந்துட்டதுனால நம்மளுக்கு ஒயிட்டா கண்ணுக்கு தெரியுது. நியாயமா ஸ்பீடு மாறி இருக்கணும். ஏன்னா வேவ் லென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். 7 கலருக்கும் வேவ் லென்த் மாறுது. சோ தட் ஸ்பீடும் மாறி இருக்கணும். ஸ்பீட் மாறுனா 7 கலரும் எனக்கு தனித்தனியா தெரிஞ்சிருக்கணும். தெரியாது. இயற்கையாவே வேவ் லென்த்துக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஏர்லயும் வேக்கம்லயும் இன்வாலிடா இருக்கு. அதனால நம்மளுக்கு ஒயிட் லைட்டாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒயிட் லைட் இப்ப பிரிசமுக்கு வந்துருச்சு. பிரிசம் மீடியம் மெட்டீரியல். லைட் மீடியம்க்குள்ள போனா ஸ்பீடு மாறுமா? அப்ப எல்லார் ஸ்பீடும் மாறும். ஆல்ரெடி எல்லார் வேவ் லென்த்தும் மாறும். உள்ள போறப்ப ஸ்பீடும் மாறும். ஸ்பீட் மாறுறதுனால ஒரு லைட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பீட்ல வெளிய வருது. ஒரு ஸ்பீட்ல தனித்தனியா வெளிய வர்றதுனால, ஒருத்தன் வேகமா வரான், ஒருத்தன் மெதுவா வரான், ஒருத்தன் ரொம்ப மெதுவா வர்றதுனால, நம்மளுக்கு பிரிசம விட்டு வெளிய வர லைட் 7 கலரா பிரிஞ்சு தெரியுது. வெப் ஜிஆர்ன்னு 7 கலரா தெரியுது. நான் 2 எண் கலர் மட்டும் எழுதியிருக்கேன். நடுவுல இருக்கிற கலர போடல. இதான்ப்பா டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் த்ரூ பிரிசம். பிரிசம்க்குள்ள போனவனே 7ஆ பிரியுது. பிரிசமுக்கு வெளிய ஏன் பிரியல? பிரிசமுக்கு வெளியில 7 கலரோட ஸ்பீடும் ஒரே மாரி இருக்கு. ஈவன் வேவ் லென்த் மாறினாலும். அதனால 7 கலரும் சேர்ந்து வருது. 7 கலரும் சேர்ந்துருச்சுன்னா, அது ஒயிட்டா தான் தெரியும். நீங்க இந்த வெப்ஜிஆர்ங்கிற இந்த 7 கலரையும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு பவுடர் மாரி ஒரே அமௌண்ட் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், ஒயிட் வந்துரும். செக் பண்ணி பாருங்க. நான் கோலமாவுல செக் பண்ணியிருக்கேன். ஒயிட் என்ன ஆயிரும்னா வந்துரும். சோ பாயிண்ட் இதான். இன் ஏர் ஈவன் தோ லைட் வேவ் லென்த் மாறினாலும் ஸ்பீட் மாறல. சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டாங்கிற கண்டிஷன் ஏருக்கும் வேக்கமுக்கும் ஒபே ஆகுது. அதனால ஒயிட் லைட் ஜெனரேட்டட் இன் ஏர் will possess 7 colors. That color will have different wavelength. Even though wavelength has been changed, speed of light will not suffer. So all 7 color will possess same speed, will have same speed. அப்ப 7 கலரும் சேர்ந்து தான் வரும். ஒரே ஸ்பின்னா சேர்ந்து தானே வருதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம கண்ணுக்கு ஒயிட்டா தெரியும். பிரிசம்குள்ள என்ட்ரி ஆனவொடனே ஸ்பீட் மாறுது. வேவ்லென்த்தும் மாறுது. ஆல்ரெடி வேவ்லென்த் மாறுது. பிரிசம் வேற மீடியம்ங்கிறதுனால திருப்பி வேவ்லென்த் மாறும். வேவ்லென்த் மாறுறதுனால, ஸ்பீட் மாறுறதுனால 7ஆ பிரியறது நம்ம கண்ணுக்கு கிளியரா தெரியுது. எது வேகமா இருக்கோ, எது மெதுவா இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி ஒரு லைட்டா என்ன ஆகுதுன்னா வெளிய வருது. ரெட் டூ வயலட்ன்னு 7 கலர் வரும். நம்ம இந்த ஆர்டர்ல படிக்கணும். வெப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட்ன்னு 7 கலரா பிரியும். இதான்ப்பா டிஸ்பர்சன். இதுல ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஒர்க்ஸ் பார்க்க போறோம். டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். அது வேலிட் இன் மீடியம். நாட் இன் ஏர். ஏர்ல மட்டும் அது இன்வேலிட். இப்ப டிஸ்பர்சிவ் பவருக்குள்ள போவோம். இங்க பாருங்களேன். டிஸ்பர்சன் டேக்ஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் லைட் ஆஃப் டிஃபரண்ட் வேவ்லென்த் டிராவல் வித் டிஃபரண்ட் ஸ்பீட் இன்சைட் தி பிரிசம். அவுட் சைட் பிரிசம் ஏர்ல டிஃபரண்ட் வேவ்லென்த் தான். ஆனா டிராவல் வித் சேம் ஸ்பீடா இருக்கு. அதனால அவுட் சைட்ல எனக்கு வெள்ளையா தெரியுற கலர். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை 7ஆ பிரிஞ்சு 7 கலரா தெரியும். இப்ப இதுல ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒர்க். என்ன மேத்தமெட்டிக்கல் ஒர்க்? நான் திருப்பி பிரிசம் வரையறேன். டிஸ்பர்சிவ் பவர் கண்டுபிடிக்க போறேன். இது ஒயிட் லைட். இந்த ஒயிட் லைட் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பிரிசமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பட்டுருச்சு. பிரிசம் மட்டும் இல்லைன்னா இந்த லைட் நேரா தான் போயிருக்கும். பிரிசம் இருக்கிறதுனால ஒயிட் லைட் உள்ள என்ட்ரி ஆகி 7 டிஃபரண்ட் கலர்ஸா பிரிஞ்சு 7 கலர்ஸாவே வெளியே வந்துடும். அதுல ஃபர்ஸ்ட் ரெட்,
கீழ இருந்து பாத்தீங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இதுல ரெட்டுக்கு வந்து கம்மி டிவியேஷன் இருக்கு, வயலட்டுக்கு வந்து அதிகமான டிவியேஷன் இருக்கு. அப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெல் ஆர்னு எழுதுறேன். இதை நான் என்ன பண்றேன்னா டெல் வயலட், டெல் வின்னு எழுதுறேன். அந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறேன், டெல் ஆர், டெல் வி. நெக்ஸ்ட் என்ன, நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பிரிசம்னு ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணோம். அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ண போறேன். என்ன ஃபார்முலா? மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் டி பை 2 பை சைன் ஏ பை 2. ஆக்சுவலா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், பயங்கரமான இருக்காது. பிரிசம் ஆங்கிளும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதனால பிரிசம் ஆங்கிள், டீவியேஷன்ஸ் இதெல்லாம் மினிமமா இருக்கிறதுனால இதுவும் சின்ன நம்பர், இதுவும் சின்ன நம்பர். அப்ப ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தா வர்றதும் சின்ன நம்பர். இது சின்ன நம்பர், அதை 2ஆல டிவைட் பண்ணா இன்னும் சின்ன நம்பரா மாறிடும். அப்ப ஆங்கிள்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். ட்ரிக்னாமெட்ரி படி தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா சைன் தீட்டாவை தீட்டானே எழுதிக்கலாம். சோ அப்ப ஃபார் ஸ்மால் ஏ அண்ட் டெல்டா, சைன் ஆஃப் ஏ பிளஸ் டி பை 2 ஏ பிளஸ் டி பை 2ன்னு எழுதலாம். சைன் ஆஃப் ஏ பை 2 ஏ பை 2ன்னு எழுதலாம். டெல்டானா டீவியேஷன், டீவியேஷன் மினிமம்னா கேபிட்டல் டின்னு சிம்பிள் மாத்திக்கலாம். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 2 கேன்சல். அப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் டி பை ஏன்னு வரும். ஏவாலே டிவைட் பண்ணா 1 பிளஸ் டி பை ஏன்னு வந்துடும். இந்த 1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டா மியூ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டி பை ஏன்னு வரும். இதுல இருந்து டி கண்டுபிடிச்சா மியூ மைனஸ் 1 இன்டு ஏன்னு வரும். இந்த டி நான் திருப்பி டெல்லுனே மாத்திக்கிட்டேன். அப்ப ஆல்ரெடி நாம டெரைவ் பண்ண ஃபார்முலால இந்த சைன் போர்ஷனை தூக்கிடலாம். ஆங்கிள் வெரி வெரி ஸ்மால்னா சைன் போர்ஷனை தூக்கிடலாம். தூக்கிட்டு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணியாச்சு. இந்த அப்டேட்டை வச்சு நான் ஈஸியா என்ன பண்ணிடலாம், டெல் ஆர் டெல் வி கண்டுபிடிச்சிடலாம். டெல் ஆர்னா என்ன வரும், மியூ ஆர் பாருங்க, டெல் ஆர்னா மியூ ஆர் மைனஸ் 1 இன்டு ஏன்னு வரும். டெல் வினா மியூ வி மைனஸ் 1 இன்டு ஏன்னு வரும். அப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்க பாத்தீங்களா, இது வந்து கிளாஸ் பிரிசம். உள்ள என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, டீவியேஷன் மாறுது. டீவியேஷன்னா ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷனை பத்தி பேசுற டேர்ம் தானே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ஒரு கலருக்கும் ரிஃப்ராக்ஷன் மாறுதுன்னா ஒரு கலருக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மாறும். அதனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மியூ ஆர், மியூ வி அப்படின்னு டிஃபரண்ட் சிம்பிள்ஸ்ல வரும். இப்ப இதுல எது கிரேட்டர் ஆங்கிள்னா டெல் வி, எது லெசர் ஆங்கிள்னா டெல் ஆர். அப்ப நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா டெல் வி மைனஸ் டெல் ஆர்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்றப்ப ஏவ காமனா எடுத்துடலாம். 1 கேன்சல் ஆகி மியூ வி மைனஸ் மியூ ஆர்னு வரும். இதுக்கு வந்து ஆங்குலர் டிஸ்பர்சன் அப்படின்னு பேரு. பட் நம்ம பிளான் பண்ணி இருக்கிறது டிஸ்பர்சிவ் பவர். அப்ப அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஆங்குலர் டிஸ்பர்சன் டெல் வி மைனஸ் டெல் ஆர் நடுவுல இருக்கிற கலர் எய்தர் கிரீன் ஆர் எல்லோ அந்த டீவியேஷனால டிவைட் பண்ணும். நடுவுல இருக்கிற கலரோட டீவியேஷனை மீன் டீவியேஷன் சொல்லலாம். அப்ப டெல் வி மைனஸ் டெல் ஆர் பை மீன் டீவியேஷன் டெல், அது எல்லோ ஆர் கிரீனா இருக்கலாம். கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதை நீ எடுத்துக்கலாம். எல்லோ கொடுத்தா எல்லோ தான் மிடில், கிரீன் கொடுத்தா கிரீன் தான் மிடில். எல்லோனா நீங்க இந்த இடத்துல மியூ எல்லோன்னு போட்டுருங்க, கிரீன்னா மியூ கிரீன் போட்டா அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுங்க. அப்போ மியூ வி மைனஸ் மியூ ஆர் இன்டு ஏ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச டெல் வி மைனஸ் டெல் ஆர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டெல்லுக்கு பதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்து இதான்ப்பா டிஸ்பர்சிவ் பவர், டிஸ்பர்சன் ஆஃப் லைட் த்ரூ பிரிசம். இது பிரிசம்ல இருக்கிற ஒரு எக்ஸ்டெண்டட் டைட்டில். இது என்ட்ரன்ஸ்ல உண்டு, போர்டு எக்ஸாமுக்கு இந்த டைட்டில் கிடையாது. போர்டு எக்ஸாமுக்கு அந்த மியூ டெரைவ் பண்ணலாம், அது வரையும் தான். இது வந்து நம்மளுக்கு கிடையாது. சோ முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ ஒரு 1 மினிட் நீங்க பாருங்க, 1-2 மினிட்ஸ் பாருங்க. ஒரு தடவை நோட்ஸை திருப்பி பாருங்க, கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. கம்ஃபர்டபுளா இல்லைன்னா எந்த போர்ஷன் கம்ஃபர்டபுளா இல்லையோ அதை சாட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அகைன் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். அவ்வளவுதான். நான் நடத்திட்டு நீ ஒரு ½ அன் ஹவர்ல ப்ரிசம் படிச்சிடலாம். ஒரு சில ப்ராப்ளம் மட்டும்தான் இங்க இம்பார்ட்டண்டா இருக்கும், படிச்சிடலாம், ஈஸியா இருக்கும். செக் பண்ணுங்கப்பா, செக் பண்ணிட்டு சொல்லுங்க, பாருங்க.
ஓகேவான்னு பாருங்க. ஒயிட் லைட் will have 7 colors. நம்மளுக்கு ஆனா ஒயிட்டா தெரியுது, 7 கலரா தெரியல. என்ன காரணம்? 7 கலருக்கும் டிஃபரெண்ட் வேவ்லென்த்ஸ் வரும். வேவ்லென்த் டிஃபர் ஆச்சுன்னா ஸ்பீட் டிஃபர் ஆகணும். ஆனா ஏர்ல ஸ்பீட் மாற மாட்டேங்குது. அதனால நம்மளுக்கு 7 கலரும் சேர்ந்து டிராவல் ஆகுது. சேர்ந்து ஏன் டிராவல் ஆகுதுன்னா ஒரே ஸ்பீட். அதனால ஒயிட் லைட்டாவே அந்த கலர், அந்த 7 லைட்டுமே நம்ம 7மே சேர்ந்து ஒயிட் லைட்டாவே நம்ம கண்ணுக்கு தெரியும். பிரிசம்குள்ள போயிடுச்சுன்னா பிரிஞ்சிடும். என்ன காரணம்? பிரிசம் வேற மீடியம், அதுல ஸ்பீட் மாறுது, வேவ்லென்த் மாறுறதுனால. ஸ்பீட் மாறுறதுனால அதோட ட்ராக் டீவியேட் ஆயிருது. அப்ப 7ஆ பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. அது எவ்வளவு டிஸ்பர்ஸ் பண்ணுது அப்படிங்கறத டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிற டைட்டில் கீழே படிக்கிறோம். கிளியரா? செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஒரு 8, 9 ப்ராப்ளம் தான் இருக்கும். பார்த்துட்டோம்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. ஓகேப்பா, ப்ராப்ளம் டீச் பண்ணிடுறேன், திருப்பி பாருங்க. அதுக்கப்புறம் டவுட் இருந்தா நீங்க திருப்பி கேட்கலாம். இப்ப நோட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம், புக்கை பாருங்க. சரி, ஏதாவது போர்டை பாருங்க. ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். பிரிசம்னாவே சிம்பிள் தான்ப்பா. A monochromatic light is incident on an equilateral prism at an angle 30 degree and emerges at an angle 75 degree. What is the angle of deviation produced by the prism? பிரிசம்ல ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா செமையா ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நான் இப்ப அந்த ஃபார்முலாவை தான் பின்னாடி போய் உனக்கு ஷோ பண்றேன். டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு I + C - A. அப்ப அதை எழுதுங்க. அதுல டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அது கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. அப்புறம் எமர்ஜிங் ஆங்கிள் 75 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவலேட்டரல் பிரிசம்ங்கிறதுனால ஆங்கிள் ஆஃப் பிரிசம் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 60 டிகிரின்னு வந்துடும். ஸோ I30, E75, A60. நம்மளோட டிவியேஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலால போட்ட ஆன்சர் வந்துடும். அப்ப 30 + 75 - 60 will become 45. ஒரு 1 லைன் கொஸ்டின் தான். ஸோ இப்ப டிக் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். Light ray falls at normal incidence on the first face of an equilateral prism and emerges grazing the second face அப்படிங்கிறாங்க. What is the angle of deviation? What is the refractive index of the material of the prism அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நார்மல் வழியாவே லைட் டிராவல் ஆகுது. செகண்ட் ஃபேஸ்ல அந்த பவுண்டரிலே கிரேஸ் ஆகுதுங்கிறாங்க. அப்ப ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் முதல்ல பிரிசம் வரைஞ்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இது நார்மல். ஏன்னா அந்த ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டா அதான் நார்மல். கொஸ்டின் படி நார்மல் வழியாவே அந்த லைட் பாஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல லைட் நார்மல் வழியாவே போகுது. நார்மல் வழியா போற லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு போறப்ப ரிஃப்ராக்ட் ஆகாதுப்பா, அதே ட்ராக்ல நேரா போயிடும். இங்க இருந்து தெரிஞ்சுக்கும். ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்குள்ள போறப்ப நார்மல் வழியா டிராவல் ஆச்சு அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகாது. ஏன்னா I0னா R 0வா தான் இருக்கும். அதனால அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். போயிருச்சா? அப்ப பாருங்க, இங்கேயும் 90 டிகிரி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஈக்குவலேட்டரல் பிரிசம்ங்கிறதுனால பிரிசம் ஆங்கிள் 60ன்னு போட்டான். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா,
எமர்ஜிங் ரே என்ன ஆகுது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை கிரேஸ் பண்ணுதுங்கிறாங்க. இது மேலேயே டிராவல் ஆகுதுங்கிறாங்க எமர்ஜிங் ரே. அதையும் மார்க் பண்ணிட்டேன் பாருங்க. இது மேலேயே டிராவல் ஆகுது. இங்க நார்மல் போட்டேன். நார்மல்ங்கிறது அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். கொஸ்டின் படி எமர்ஜிங் ரே will travel at that surface itself. இப்ப அவங்க டீவியேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த டயகிராம்ல டீவியேஷன் மார்க் பண்ண போறோம். டயகிராம்ல எப்படி டீவியேஷன் மார்க் பண்றது? ஒரிஜினலா லைட் எப்படி டிராவல் ஆயிருக்குன்னா இப்படியே நேரா தான் டிராவல் ஆயிருக்கணும். ஏன்னா நேரா கிளம்பி வருது, நேராவே டிராவல் ஆயிருக்கணும். பிரிசம் இருக்கிறதுனால ரிஃப்ராக்ட் ஆகுது. நியாயமா பிரிசம் இருக்கிறதுனால 2 தடவை லைட் ரிஃப்ராக்ட் ஆயிருக்கணும். ஆனா ஒரு தடவை ஆகல. நார்மல் வழியா போறதுனால நேராவே போயிருச்சு. 2வது தடவை என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரிஜினலா டிராவல் பண்ண வேண்டிய ட்ராக் பாருங்க. ஒரிஜினலா டிராவல் பண்ண வேண்டிய ட்ராக் இங்க இருக்கு பாருங்க. ஒரிஜினல் ட்ராக் அதுக்கும் இப்ப ஆக்சுவலா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ட்ராக்குக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப் தான் டீவியேஷன் டி. இத கண்டுபிடிக்கணும். நம்மள்ட்ட டீவியேஷன் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டயகிராமை இன்னும் கொஞ்சம் கிளியரா காமிக்கிறேன். இங்க பாருங்களேன். ஆக்சுவலா நார்மல் வழியா டிராவல் ஆகுற லைட் ரே நேராவே டிராவல் ஆகி அவங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஃபேஸ்ல அந்த பவுண்டரியிலே டிராவல் ஆகுது. ஆக்சுவலா லைட் இப்படிதான் போயிருக்கணும். இப்ப இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இதுதான் என்னது டீவியேஷன். இந்த டயகிராம் தான். நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கொஸ்டின்ல இந்த டயகிராமை இன்னொரு தடவை வரைஞ்சுக்கணும். ஏன்னா நான் வரைஞ்சிருக்கிறது கொஞ்சம் தெளிவா இருக்காது. நடத்துறப்ப புரியும். திருப்பி நீ எடுத்து பாக்குறப்ப அன்ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரே இருக்குல்ல இன்சிடென்ட் ரே அதை கீழே போட்டுறாதீங்க. கீழே போட்டா உனக்கு டயகிராம் வரைகிறது கஷ்டமா இருக்கும். அதுதான் எனக்கு நடந்துச்சு. நீ நல்லா மேலே ஏத்தி இந்த ஃபர்ஸ்ட் ரேவை போட்டீங்கன்னா அப்போ உனக்கு இங்க பட்டு அந்த பவுண்டரியிலே ட்ரேஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் என்ன ஆயிரும்னா கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். டீவியேஷனை நான் டெல்லுன்னு டினோட் பண்ணியிருக்கேன். இந்த டயகிராம்ல டீன்னு இருந்தது. டியும் டெல்லும் ஒண்ணுதான். அதனால இங்க எழுதியிருப்பேன். ஏ என்ன அப்படின்னா 60. இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து I0. ஏன்னா நார்மல் வழியா டிராவல் ஆகுதுன்னா I0. எமர்ஜிங் ஆங்கிள் வந்து 90 டிகிரி பாருங்க. இதான ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். இது 90 டிகிரி. ஏன்னா பவுண்டரியிலே ட்ரேஸ் ஆகுதுன்னா நார்மலுக்கும் எமர்ஜிங் ரேவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் 90ன்னு வந்துடும். அப்ப I0 E90 பிரிசம் ஆங்கிள் 60 டிகிரி. அப்ப AIE மூணுமே கிடைச்சிருச்சு. அதை அப்படியே நான் என்ன பண்றேன்னா டீவியேஷன் ஃபார்முலால ஃபில் பண்றேன். அப்ப டீவியேஷன் டெல் ஆர் டி இஸ் ஈக்குவல் டு ஐக்கு பதில் 0, இக்கு பதில் 90, ஏக்கு பதில் 60னா 30 டிகிரின்னு வருது. அப்ப டீவியேஷன் 30 டிகிரி. அப்ப நான் நேரா திருப்பி டயகிராம் போறேன். இந்த டயகிராம்ல பாருங்களேன். இது 30 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. மேக்ஸ் படி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல். அப்ப இதுவும் 30 டிகிரி. இந்த லைன் நார்மலு. அப்ப டோட்டலா 90 டிகிரி. அப்ப இது எவ்வளவு வரும் அப்படின்னா 60 டிகிரின்னு வரும். இந்த 60 டிகிரி கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஏன் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா லைட் டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் மீடியம் போறப்ப உங்களுக்கு அந்த லைட் ரிஃப்ராக்டட் பவுண்டரியை ட்ரேஸ் பண்ணுச்சுன்னா அப்ப அங்க உள்ள ஆங்கிள கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லலான்ட்டு நேத்து கிளாஸ்ல நாம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அந்த டைட்டில் கீழே படிச்சாச்சு. அதனால இது கிரிட்டிக்கல் ஆங்கிள். நான் உங்களுக்கு அந்த அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு நான் திருப்பி டிஸ்பிளே பண்றேனே. நான் எந்த பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நாம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். நான் இப்ப அந்த டயகிராம காமிக்கிறேன் பாருங்களா. இந்த கண்டிஷன் பாருங்க. லைட் வந்து டென்சர்ல இருந்து ரேரர் போடப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ஐ வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் சியா மாறுது. ஆர் ஐசின்னு கூட போடலாம். அப்ப ஆர் 90 இருக்கும். இதான பிரிசமோட செகண்ட் ஃபேஸ்ல நடந்திருக்கு. அதனால நான் அந்த ஐயை என்ன பண்ணிருக்கேன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் சின்னு மாத்திட்டேன். whenever you have this condition அதுலயும் அந்த ரேரர் மீடியம் யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இந்த ரெடிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? C is equal to sin inverse of 1/μd அப்படிங்கிற இந்த ரெடிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா sin C is equal to 1/μdன்னு போட்டுக்கலாம். இந்த ரேரர் மீடியம் யாரா இல்லாம சம்மதர் மீடியம்னா தான் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணும். இப்போ எப்படி தியரியில இதை டெவலப் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி டெவலப் பண்ணும். when rarer medium is யாருன்னு கன்ஃபார்ம்டா இருந்ததுன்னா நான் பிரிசம் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிட்டேன் யார் தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்படி யாருன்னு கன்ஃபார்ம்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இப்ப பண்ண போறேன். உட்கார்ந்து வளவலன்னு எதையும் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மேட்டர் ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. ஏன்னா எமர்ஜிங் ரே வந்து பவுண்டரியை ட்ரேஸ் பண்ணுது. எனக்கு எமர்ஜிங் ரே பவுண்டரியை ட்ரேஸ் பண்ணுது அப்படின்னா
டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் மாதிரி நடக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஆங்கிளை கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லலாம். இந்த ஃபேஸை பொறுத்தவரை இதுதான் இன்சிடென்ட் ரே. அங்க உள்ள ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், நவ் இட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது வந்து எமர்ஜிங் ரே, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் 90 டிகிரி. இப்ப இந்த இடத்துல நான் ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணும், அப்ளை பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணா என்ன மாதிரியான ஃபார்முலா வருங்கிறத நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். sin c is equal to 1 by mu. இதுல இருந்து மியூ கண்டுபிடிச்சா 1 by sin c எழுதிடலாம். we got c as 60 டிகிரி. அப்ப sin 60 1 by sin 60, sin 60 root 3 by 2 மேல போயிருச்சுன்னா 2 by root 3 வந்துடும். இதுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப பாப்புலர் இந்த ஸ்டைல் ப்ராப்ளம். நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இந்த எமர்ஜிங் ரே பவுண்டரியை ட்ரேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ல ஐ ஜீரோவா இருக்கு, சில கொஸ்டின்ல ஐ இருக்கலாம், ஐ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிவியேஷன் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ டயக்ராம் டிரா பண்ணும். டயக்ராம் டிரா பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் காமிக்கிற டயக்ராம் நல்லா கிளியரா இருக்கும். அதனால நீ என்ன பண்ணிருன்னா நோட்ஸ்லயே இந்த டயக்ராம வரைஞ்சுக்கோ. அந்த பேஜ்ல இல்லைனாலும் வேற பேஜ்ல வரைஞ்சுக்கலாம். ஏன்னா உனக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அதனால வேற பேஜ்ல கூட நீ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சுக்கங்க. வரைஞ்சிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும் கேளுங்க. டிரா பண்ணியாச்சா? ஸோ ஐ ஜீரோ, அதனால இந்த ஃபேஸ்ல ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளும் ஜீரோ. கொஸ்டின் படி இந்த ஃபேஸ்ல பட்டு பவுண்டரியை டிராஸ் பண்ணுது. அப்ப ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் 90 டிகிரி. அதை வச்சு டிவியேஷன் கண்டுபிடிச்சா 30 டிகிரின்னு வருது. இது 30னா இதுவும் 30, அப்ப இது 60. இந்த இடத்துல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அந்த லாஜிக் உள்ள வருது. அதனால நான் அங்க போயிட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிளோட ஃபார்முலா வச்சு ஈஸியா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கண்டுபிடிச்சிட்டேன். நான் பிரிசமோட இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் ஏர் தான் இருக்கும். ஏர் இருக்கிறதுனால ஸ்னெல்ஸ் லாவை நார்மலா ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப பயங்கரமா அப்டேட் பண்றது அப்படி இப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிரா பண்ணிட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மேல இருந்து வரைஞ்சீங்கன்னா ஈஸியா வந்துடும். சும்மா எக்ஸ்ட்ராவா டிரா பண்ணிக்கோங்க. அப்போ உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா தெரியுது டயக்ராம். நெக்ஸ்ட் போலாமா?
நெக்ஸ்ட் போலாமா? சாட் பண்ணுங்க. ஓகேப்பா, நான் அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்றேன். தேர்ட் ப்ராப்ளம். The angle of minimum deviation for the prism is 37 degree. If the angle of prism is 60 degree, find the refractive index of the material of the prism. இது ஒரு டைரக்ட் क्वेश्चन தான்ப்பா. எப்பெல்லாம் மினிமம் டீவியேஷன் கொடுத்துட்டாங்களோ அப்பெல்லாம் நீங்க தாராளமா மினிமம் டீவியேஷன் சம்பந்தப்பட்ட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் இப்ப அந்த ஃபார்முலாவை தான் பின்னாடி எடுத்து போய் ஷோ பண்றேன். மினிமம் டீவியேஷன்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா sin of a plus d by 2 by sin of a by 2. கிவன்ல இது ஆஃபர்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல வேற எதை வேணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபார்முலா. அப்ப நான் அதை யூஸ் பண்றேன். அப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு sin of a plus d by 2 by sin of a by 2 எழுதுங்க. என்ன ஆகும்? a வந்து 60, d 37 by 2, அகைன் a 60 by 2 போட்டா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இது இந்த 37 வராது, 30 வரும். அப்ப sin 90 வந்துடும். sin 90 by 2ங்கிறது sin 45 ஆயிரும். அதனால அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர நான் ஃபேன்சி நம்பர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இதுக்கப்புறம் நீ சால்வ் பண்ணிக்கலாம். இதான்ப்பா தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் போறேன். ஃபைண்ட் தி டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் flint glass if the refractive indices of flint glasses for red, green and violet light are 1.613, 1.620 and 1.632 respectively. டிஸ்பர்சிவ் பவர் கேட்டிருக்காங்க. நாம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டியே இந்த டிஸ்பர்சிவ் பவரை டீடைல்டா படிச்சிருக்கோம். அப்ப டிஸ்பர்சிவ் பவரோட ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். டிஸ்பர்சிவ் பவர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மியூ வி மைனஸ் மியூ ஆர் பை மியூ மைனஸ் 1. மீனா நான் எல்லோ ஆர் கிரீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின்ல கிரீன் சொல்லியிருக்காங்க. அப்ப மியூ ஜி மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். எல்லோ சொல்லியிருந்தாங்கன்னா மியூ எல்லோ மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். அப்ப நான் ஃபோர்த் கொஸ்டின் போயிட்டேன். ஃபார்முலா எழுதிட்டேன். மியூனாலும் என்னாலும் ஒண்ணுதான். ஒரு புக்லயே ஒரு மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. அப்ப மியூ வி ஆர் என் வி எவ்வளவு இருக்கு? வயலட்டுக்கு வந்து 1.632. அப்புறம் மியூ ஆர் ஆர் என்ஆர் ரெட்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.613 டிவைடட் பை மியூ கிரீன் அது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1.620 மைனஸ் 1. அப்ப சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலாவும் கான்செப்டும் தெரிஞ்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இது நாம படிக்கலைன்னா நீ என்ன பண்ணாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கான்செப்டை படிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத முடியும். ஸோ ஃபோர்த் ஒன் ஓவர். அடுத்து ஃபிஃப்த் ஒன். How does the frequency of beam of UV light gets affected when it goes from air into glass? Frequency மாறாதுப்பா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் frequency constant. ஆனா எப்படின்னு சொல்லல. எப்படின்னு இங்க சொல்றது கொஞ்சம் கஷ்டம். நான் அதனால கம்யூனிகேஷன் வச்சு சொல்லணும். முன்னாடி ரொம்ப பழைய சிலபஸ்ல கம்யூனிகேஷன் இருந்தது. அதனால அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறப்ப அந்த எவிடன்ஸ் கிடைச்சிரும். இப்போ உனக்கு அது கிடைக்காது. ஏதாவது ஒரு கேப்ல யோசிப்போம். அப்போ ஒன்ஸ் ஒரு வேவ் டிராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எந்த மீடியம்ல டிராவல் ஆனாலும் அதோட ஃப்ரீக்வன்சி மாறாது. நீங்க வேவை ப்ரொடியூஸ் பண்றப்ப ஃப்ரீக்வன்சியை மாத்தலாம். நான் ப்ரொடியூஸ் பண்றப்ப 100 ஹெர்ட்ஸ்ல பண்ணலாம், பிடிக்கலன்னா 110. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது ஏர்ல போனாலும் மீடியம்ல போனாலும் எதுல போனாலும் ஃப்ரீக்வன்சி மாறாது. ஸோ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். இப்போ யூவி லைட் சன்ல இருந்து தான் வருதுன்னு வச்சுக்கோம். சன் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆனாலும் அதோட ஃப்ரீக்வன்சி மாறாது. பட் கொஸ்டின் அதோட முடியல. A ray of light incident on an equilateral glass prism shows minimum deviation of 30 degree. Calculate the speed of light through the glass prism னு சொல்லியிருக்காங்க. மினிமம் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. பிரிசம்குள்ள டிராவல் ஆகிற லைட்டோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க.
நான் ஏற்கனவே மினிமம் டிவியேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா மியூவோட ஃபார்முலா a plus d by 2 by sin of a plus d by 2 by sin a by 2. ஈக்குவலேட்டரல் பிரிசம்ங்கிறதுனால a 60 டிவியேஷன் 30. அப்ப 60 plus 30 by 2 by sin 60 by 2. மேல sin 45 கீழே sin 30. sin 45 1 by root 2, sin 30 1 by 2, simplify பண்ணா root 2, root 2 னா 1.414. இது refractive index of prism is equal to c by v னு எழுதலாம்ப்பா. இது மியூவோட அப்டேட்டட் ஃபார்முலா. போன கிளாஸ்ல ரிஃப்ராக்ஷன்ல ரொம்ப டீடைல்டா நுணுக்கமா லைட் எங்க இருந்து எங்க டிராவல் ஆகுதுன்னு போட்டு அதை வச்செல்லாம் இதை எழுதியிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் மீடியம் ஆர் செகண்ட் மீடியம் யாரா இருந்ததுன்னா நீ நார்மலா எழுதிக்கலாம். ரெண்டுமே மீடியமா இருந்தாதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு யாருன்னா மியூ விஷயத்துல ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னதுதான். அப்ப சி லைட் ஸ்பீட் 3 into 10⁸. வி வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். மியூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 1.414. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். டெஃபினட்டா ஏர்ல வந்து லைட் ஸ்பீட் எவ்வளவோ அதோட கம்மியா தான் இருக்கும் மீடியம். இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல சொன்னேன். when they offer minimum deviation நீ மியூ கண்டுபிடிக்கலாம். மியூவை வச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கலாம். முடிச்சாச்சு. அடுத்து 6th கொஸ்டின் ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. நான் 7th கொஸ்டின் மூவ் பண்றேன். A ray of light is incident on 60° prism at the minimum deviation position. The angle of refraction at the first phase, that is incident phase of the prism is. Incident angle கொடுத்திருக்காங்க. A ray of light is incident on a 60° prism. Incident angle கொடுக்கல. Prism angle கொடுத்திருக்காங்க 60°. Minimum deviation condition சொல்லிட்டாங்க. First phaseல angle of refraction கேட்டிருக்காங்க. அப்ப நான் நேரா பிரிசமுக்கான டயக்ராம் போறேன். நம்ம பிகினிங்ல பார்த்தோம்ல டீடைல்டா ஒரு டயக்ராம், அந்த டயக்ராமுக்கு வந்துட்டேன். இந்த R1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கொடுத்திருக்காங்க. மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் தாங்க. மினிமம் டிவியேஷன்ல R1 R2 is equal to R. அண்ட் ஆல்சோ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் நம்மள்ட்ட இருக்கு R1 plus R2. இதை நான் அப்படியே பயன்படுத்த போறேன். ஸோ தே ரெக்வஸ்ட் R1 7th ப்ராப்ளத்துல மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல இந்த R1 R2 is equal to R. A is equal to உங்களுக்கு என்ன ஆகும்னா R1 plus R2. இதுல இருந்து R கண்டுபிடிச்சா A by 2னு வந்துடும். அப்ப 60 by 2 30°னு வரும். இதான் ஆன்சர். இது ஒரு ஒன் லைன் ப்ராப்ளம். ஸோ 7th ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் 8th ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A thin prism of angle 15° made of glass of refractive index mu1 is equal to 1.5 is combined with another prism of glass of refractive index mu2 is equal to 1.75. The combination of the prism produces dispersion without deviation. The angle of second prism should be. ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இந்த கொஸ்டின் வந்திருந்தது. அதனாலதான் நான் அந்த டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிற டைட்டில திருப்பி நடத்தியிருக்கேன் உனக்கு. நான் திருப்பி டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிற அந்த டைட்டிலோட டயக்ராம்குள்ள போறேன். நீங்க ஒரு ஒயிட் லைட்டை பிரிசம்ல பாஸ் பண்ணீங்கன்னா 7 கலரா பிரிஞ்சிடும். இதே மாதிரி இன்னொரு பிரிசமை நீங்க ஆன்டி பேரலா வச்சுட்டீங்கன்னா இந்த 7 கலர் உள்ள போய் ஒயிட் லைட்டாவே வெளியே வரும். இப்படி 2 பிரிசம பக்கத்து பக்கத்துல வச்சு 0 டிவியேஷனை ப்ரொடியூஸ் பண்றாங்க ஓவராலா. ஒரு பிரிசம் இருந்ததுன்னா டிவியேஷன் கண்டிப்பா வந்துடும். 2 பிரிசம பக்கத்து பக்கத்துல வச்சு திருப்பி ஒயிட் லைட்டே வர்றப்ப டிவியேஷன் வராத மாதிரி மேனேஜ் பண்றாங்க. அப்படின்னா 2வது பிரிசமோட ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிசமோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. நான் திருப்பி இப்ப 8th ப்ராப்ளத்துக்கு போயிட்டு இருக்கேன். டயக்ராம் வரையணும், உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பிரிசம், ஒயிட் லைட் அனுப்பிச்சு 7ஆ பிரியுது. இந்த 7 திருப்பி உள்ள போய் ஒயிட்டே வந்துடும். இந்த ஒயிட்டும் ஒரே ட்ராக்ல போகும். which means total deviation 0. ஃபர்ஸ்ட் பிரிசமோட டிவியேஷன் del1, செகண்ட் பிரிசமோட டிவியேஷன் del2னு எழுதுறேன். ரெண்டையும் ஆட் பண்ணி 0 போடுறேன். இப்ப இந்த டெல்லோட ஃபார்முலா வேணும். நாம டிஸ்பர்சன் டைட்டில்ல இந்த டெல் டெரைவ் பண்ணிருக்கோம். mu - 1 into a. அப்ப del1க்கு பதில் mu1 - 1 into a1 எழுதுனா பிளஸ்
del 2க்கு பதில் mu2 minus 1 into a2 எழுதுறா is equal to 0. சில புக்ல இங்க மைனஸ் கூட போட்டிருப்பாங்க, ஏன்னா தலைகீழா வச்சிருக்கிறதுனால மைனஸ் போடுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். இப்ப இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா மைனஸ் ஆயிடும். அப்போ mu1 minus 1 into a1 is equal to minus of mu2 minus 1 into a. இது வந்து a2, a கிடையாது a2. இந்த a2 தான் கண்டுபிடிக்கணும். அப்ப minus of mu1 minus 1 into a1 by mu2 minus 1 இருக்கு. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பிரிசம் ஆங்கிள் 15 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5ங்கிறாங்க. செகண்ட் பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.75ங்கிறாங்க. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 10 டிகிரின்னு வருது. மைனஸ்ல வருதுன்னா தலைகீழா வச்சிருக்கிறதுனால மைனஸ்ல வருதுன்னு அர்த்தம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின் ஓவர். இது நீங்க இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க. ஸோ 8th முடிச்சாச்சு. அடுத்து கடைசி கொஸ்டின் 9th ஒன். A ray of light incident on an equilateral glass prism, mu glass is equal to √3, moves parallel to the base of the prism inside it. What is the angle of incident for this ray அப்படின்னு கேட்கிறாங்க. செம கேள்விப்பா. ஒரு க்ளூ இருக்கு, parallel to base of prism ட்டாங்க. நேரா போங்க, மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் போங்க. மினிமம் டிவியேஷனுக்கு நான் நிறைய பாயிண்ட் சொன்னேன். அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரிஃப்ராக்டட் ரே இன்சைட் பிரிசம் parallel to base of prism இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இன்டைரக்டா மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. மினிமம் டிவியேஷன்னா பாருங்களேன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் a/2. அதனால ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் r is equal to a/2ன்னு எழுதிட்டான். பாருங்க, சல்லுன்னு முடிச்சிடலாம் இந்த கொஸ்டினை. எத்தனாவது கொஸ்டின்னா 9th கொஸ்டின். ஆருக்கு பதில் என்ன அப்படின்னா a/2 மினிமம் டிவியேஷன்ங்கிறதுனால a 60/2 30 ஆயிடும். மியூ கொடுத்துட்டாங்க. இதே அவங்க மியூ கொடுக்கலன்னா நான் மியூ கண்டுபிடிச்சிருப்பேன். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, sin of a plus d/2 by sin a/2. மியூ கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம், இது கூட யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. sin i by sin r ன்னு ஒண்ணு. ஏன்னா பிரிசம்ல வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் ஏரா இருக்கிறதுனால மியூ விஷயத்துல அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே டைரக்டா எழுதலாம். sin i is equal to mu into sin r ன்னு வருது. மியூ √3, sin r வந்து 30, r 30, அப்ப sin 30ன்னு வந்துடும். அப்ப சால்வ் பண்ணா √3/2, இதுல இருந்து i கண்டுபிடிச்சா sin inverse of √3/2 60 டிகிரின்னு வந்துடும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கேட்டிருக்காங்க, இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். sin of a plus d/2 by sin a/2ல இருந்து d கண்டுபிடிக்கலாம். டிவியேஷனை வச்சு கூட i கண்டுபிடிக்கலாம். அது ஒரு சுத்துன மாதிரி இருக்கும்பா. இது கொஞ்சம் டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இதோட பிரிசம் முடிஞ்சிருச்சு. இப்ப செக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப செக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 9 கொஸ்டின்ஸ் பாருங்க. 6th கொஸ்டின் நீ பொறுமையா பாத்துக்கோ. 6th கொஸ்டின் பிரிசம் ஸ்டைல் கிடையாது, அது வேற ஸ்டைல். அது இன்னொரு இடத்துல உனக்கு கவர் ஆகும். அதனால அதை விட்டுட்டு மிச்ச கொஸ்டின்ஸை பாருங்க. கிளியராப்பா? கிளியரா? டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. இது சிம்பிள் டைட்டில் தான்ப்பா பிரிசம்.
நான் அடுத்து தீபாவளி ஹாலிடேஸ் வர்றதுனால நான் ப்ரிசம் நடத்தினேன். இல்லைன்னா நான் வந்து இதுதான் லென்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். திருப்பி தீபாவளி முடிச்சுட்டு வரப்போ ஒரு கேப் கொடுக்கும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும். அதனால லென்ஸ் வந்து ஆஃப்டர் தீபாவளி பார்க்கலாம். லென்ஸ் பார்த்துட்டோம்னா ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சிடும். சரி, கவனிங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் நேத்து உங்களுக்கு நான் குரூப்ல வந்து ஜனவரியில வர ஜேஇ எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருப்பேன். இந்த எக்ஸாம் எல்லாரும் அப்ளை பண்ணுங்க, எல்லாரும் எழுதுங்க. இந்த எக்ஸாம் எழுதாம இருக்கிறதுக்கும் மூளை பலவிதமா யோசிக்கும். அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. நீங்க எல்லாரும் இதை எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பேன், நான் ஜேஇக்கு படிக்கவே இல்லை அப்படின்பேன். நான் ஜேஇ லெவலுக்கு தான் உனக்கு நடத்தியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சரும் அப்படிதான் நடத்தியிருப்பாங்க. ஸோ அப்ப நீ ஜேஇக்கு எழுதலாம். எழுதுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பிராக்டிஸ் ஆகும். ஏன்னா ஒரு லாங் கேப்பா நீ எந்த கவர்மெண்ட் ஆஃபர் பண்ற எக்ஸாமும் எழுதியிருக்க மாட்டேன் 10th அப்புறம். 10th சிலபஸ் கம்மி. அப்போ ஒரு ஹெவி சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுறப்ப சரியா எழுதலைனாலும் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அடுத்து வர போர்டு எக்ஸாமுக்கு. அதனால நீ ஜனவரியில வர ஜேஇ கம்பல்சரியா எழுதுற. இது ஒண்ணு. அதனால எழுதியே ஆகும். ரெண்டாவது, எழுதாம இருக்கிறதுக்கு நீ இன்னொரு காரணம் சொல்லுவ. நான் 11th போர்ஷன் படிக்கல, ரிவைஸ் பண்ணலாம். ஜேஇ பர்சன்டேஜ் தான். நீ பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வா. நெகட்டிவ் வர மாதிரி இருக்கு 11th தெரியலன்னா விட்டுறலாம். 11th ஒரு எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சுட்டு போலாம். அதனால வந்து நீ இந்த 11th போர்ஷனை வச்சு நெகோசியேட் பண்ணாத. ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லி நெகோசியேட் பண்ணாத. நான் நீட்டு தானே எழுத போறேன், எனக்கு எதுக்கு ஜேஇ அப்படின்னு நெகோசியேட் பண்ணாத. நீட்டும் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் தானே. நான் நீட் எழுத போறேன், மேக்ஸ் படிக்கலன்னு சொன்னா மேக்ஸை விட்டுரு, ஜேஇல விட்டுட்டு இதை எழுது. எப்படி பார்த்தாலும் இது நீ போர்டு எக்ஸாம் அடுத்து அப்பியர் ஆகுறதுக்கு உனக்கு யூஸ் ஆகும், அடுத்த ஜேஇ எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், நீட் எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அப்ப யார் என்ன ஆம்பிஷன் வச்சிருக்கியோ அந்த ஆம்பிஷனுக்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நம்மளுக்கு 2 சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நாம எழுதி நம்மளுக்கு லக்கிலி நல்ல பர்சன்டேஜ் வந்துருச்சு, ஆர்எல்ஸ் உன்னோட உழைப்புனால உனக்கு ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா உனக்கு நல்ல கான்பிடன்ட் ரைஸ் ஆகும். அதனால நீ என்ன பண்ணலாம், காலேஜ் சூஸ் பண்றதுல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். இப்ப லாஸ்ட் இயர்லாம் பார்த்தா எல்லா காலேஜ்லயுமே பிளேஸ்மெண்ட் கம்மி. அப்போ ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்கிற காலேஜ்ல சேர்ந்தாதான் அந்த பிளேஸ்மெண்ட் செக்யூரிட்டி எல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அந்த எக்ஸாம் மூலியமா கான்பிடன்ஸையும் ரைஸ் பண்ணிக்கலாம். மார்க் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நல்ல காலேஜுக்கும் போயிடலாம். இன்னும் நம்மளுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவு ரிலீஃப் ஆகும், நல்ல பர்சன்டேஜ் வந்துருச்சு, பெரிய ப்ரெஷர் ரிலீஃப், நல்ல காலேஜ் கிடைக்க போகுது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட அடுத்து போகலாம். அடுத்தடுத்து நல்லா ஸ்கோர் வரும், கான்பிடன்ஸ் ரைஸ் ஆகும், ப்ரெஷர் குறைஞ்சிரும், இந்த ஹார்ட் பம்ப் ஆகுறது, பீட் அதெல்லாம் நர்வஸ் ஆகுறது எல்லாமே குறைஞ்சிரும். அப்புறம் கேட்டகரி, பிசி எம்பிசி கேட்டகரி வைஸும் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால இதை நீ கண்டிப்பா என்ன பண்ற, அப்ளை பண்ற, எழுதுற. இந்த எக்ஸாமுக்கான அந்த அப்ளை பண்ற ப்ரொசீஜர்ல அப்பப்போ அவங்க மாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ப்ரொசீஜர் அந்த 82 பேஜோ 85 பேஜோ ஒரு அதையும் நான் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீ உள்ள போய் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுல பாத்துக்கோ. உன்னோட 10th மார்க் ஷீட் நேமும் ஆதார் கார்டு நேமும் சிங்க் ஆனா நல்லது. அது சிங்க் ஆகலைனாலும் லாஸ்ட் டைம் வேற பாஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் வச்சு உள்ள போயிருக்காங்க. பட் என்னைய பொறுத்தவரையும் உன்னோட நேம் இனிமேல் என்ன அப்படின்னா, உன் 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதான். இனிஷியலுக்கு அப்புறம் பேர்னா இனிமேல் உன் நேம் அதான், பேருக்கு அப்புறம் இனிஷியல்னா அதான். ஏன்னா ஒரு நடுவுல இந்த ஆதார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குழப்பிட்டாங்க. ரெண்டுலயும் மிஸ் மேட்ச் இருந்தா அதை மாத்து. அதை நீ மாத்தலைன்னா அடுத்து வர ஜேஇக்கு நீட்டுக்குலாம் அப்ளை பண்ண முடியாது. மாத்தினா 1 வீக்ல நேம் மாறிடும். இவங்க 20 டேஸ்க்கு மேல டைம் கொடுத்துருக்காங்க. அதனால நீ உடனே மாத்தி இதை அப்ளை பண்றதுக்கு பாரு. நான் ஏற்கனவே இந்த நேமை டேலி பண்ணி வச்சுக்கிறேனுங்கிறத கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இல்ல குரூப்ல நான் மெசேஜா அனுப்பிச்சிருப்பேன். அதெல்லாம் மாத்தி இதை எழுது. இது உனக்கு ஒரு கான்பிடன்ஸை ரைஸ் பண்ணும். இந்த எக்ஸாமை டார்கெட்டா வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் 12th போர்ஷனையாவது முடிக்க பாரு. 11th பண்ண முடியலனாலும் 12th முடிக்க பாரு. ரிப்பீட் பண்ற பசங்க 11th எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு போய் எழுது. அப்போ உனக்கு என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் கிடைக்கும். அதனால இதை அப்ளை பண்ணி எழுத பாருங்க. இதுல இருந்து எஸ்கேப் ஆகாத.
அப்புறம் சில பேர் இப்படி சொல்லுவேன், நான் வந்து இன்ஜினியரிங்கும் போறது இல்ல, எம்பிபிஎஸும் போறது இல்ல. அதனால நான் எழுத மாட்டேன். நான் ஒன்லி போர்டு தான் படிக்க போறேன். நான் வந்து வேற கோர்ஸ் தான் எடுக்க போறேன்னு சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் இப்ப எழுது. ஏன்னா உன்னோட போர்டு எக்ஸாம்ல சில காம்ப்ளெக்ஸான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு, நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஜேஇ சப்போர்ட் பண்ணும். ஏன்னா பிசிக்ஸ் மாரியான எக்ஸாம்லாம் உனக்கு எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் வந்து ஜேஇ லெவல்ல தான் இருக்கும் போர்ட்லயும். ஆல்சோ மேத்ஸும் லாஸ்ட் இயர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால நீ வந்து ஈஸியா இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால நீ எந்த கோர்ஸ் இன் ஃபியூச்சர்ல எடுக்கிறதா இருந்தாலும், நீ ஜனவரி ஜேஇ எழுதுற. அது மேண்டேட்டரி. அப்படி எழுதணுங்கிறதுக்கு இப்ப இன்னும் 2 மாசம் இருக்கு. முழுசா 2 மாசம் இருக்கு. நவம்பர், டிசம்பர். ஜனவரியும் 20 தேதிக்கு மேல தான் எக்ஸாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 1/2 மாசம் இருக்கு. 80 நாள் இருக்கு. இந்த 80 நாள்ல நீ 12th போர்ஷன மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணாவே, போர்டுக்கும் ரெடி ஆயிடலாம். ஜேஇக்கும் சூப்பரா ரெடி ஆயிடலாம். கான்ஃபிடென்ட்டும் ரைஸ் ஆகும். நல்ல மார்க்கும் வரும். பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்கும். படிக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இத நீ அப்ளை பண்ணல, எழுதலன்னா, அப்ளை பண்ணி எழுத போறான்ல, அவன பார்த்தாவே உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறம் நீ வீட்ல ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கணும். எழுதாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. நான் வந்துருவேன் எப்படி இன்னொரு 15, 20 நாள்ல எனக்கு ஓரளவு சரியாயிரும். டிசம்பர் 1 வீக் நான் வந்துருவேன் ஸ்கூலுக்கு. அப்படிதான் பிளான் வச்சிருக்கேன். டாக்டர் அட்வைஸ் தான் ஃபாலோ பண்றேன். அப்படி வந்துட்டேன்னா, நான் எல்லார்ட்டயும் கேட்பேன். ஜேஇ அப்ளை பண்ணீங்களான்னு கேட்பேன். ஏன்னா நீ இப்ப ஆன்லைன்ல இருக்கிறதுனால எஸ்கேப் ஆயிரும். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லாம என்ன பண்ணு? அப்ளை பண்ணு. அதான் பெஸ்ட். மிச்சம் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஆஃப்டர் தீபாவளி. இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க் யூ.